ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் நம்ம Snapdragon 870 கூட MediaTek Dimensity 1300 அப்படின்ற இந்த சிப்பை தான் கம்பேர் பண்ண போகிறோம். இதில் Snapdragon 870 போன வருஷத்துடைய ஃப்ளாக்ஷிப் சிப் அண்ட் அதே சமயம் Dimensity 1300 இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண மிட்ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான சிப். அந்த வகையில் இந்த ரெண்டு சிப்பில் எது பெஸ்ட், எது பவர்ஃபுல், வாங்க வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் லான்ச் டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அந்த வகையில் Snapdragon 870 நான் சொன்ன மாதிரி போன வருஷம் லான்ச் பண்ண சிப் 19th January 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் MediaTek Dimensity 1300 லேட்டஸ்டான சிப் 8th April 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் லேட்டஸ்டான சிப்னு பார்க்கும்போது இங்கே Dimensity 1300 தான் லேட்டஸ்டான சிப்பாக இருக்குது. அதுவே கனெக்டிவிட்டி சப்போர்ட்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு சிப்புக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை. ரெண்டு சிப்புமே ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 அண்ட் Wi-Fi 6க்கான கனெக்டிவிட்டியோடு தான் வருது. அந்த வகையில் ப்ளூடூத் Wi-Fiலாம் ரெண்டுமே சேம் தான். அப்படியே ரேம் டைப்புக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 870 நமக்கு குவாட் சேனலுக்கான LPDDR5க்கான ரேம் டைப் இருக்குது. 2750 MHzக்கான ரேம் ஃப்ரீக்வன்சியோட கொடுக்குறாங்க. இது போக LPDDR4Xக்கான ரேம் டைப்னு பார்க்கும்போது 2133 MHzக்கான ரேம் ஃப்ரீக்வன்சியோட கொடுக்குறாங்க. அண்ட் இங்கே மேக்ஸிமம் 16GB வரைக்கும் ரேம்க்கான சப்போர்ட் இருக்குது. அப்படியே Dimensity 1300க்கு வந்தோம்னா இங்கேயுமே குவாட் சேனலுக்கான ரேம் டைப் தான், பட் LPDDR4Xக்கான ரேம் டைப் தான் இருக்குது. 2133 MHzக்கான ரேம் ஃப்ரீக்வன்சியோட கொடுக்குறாங்க. அண்ட் இங்கேயும் மேக்ஸிமம் 16GB வரைக்கும் ரேம் சப்போர்ட் இருக்கு. அந்த வகையில் LPDDR4Xக்கான ரேம் டைப்னு வரும்போது ரெண்டு சிப்புமே சேம் ஃப்ரீக்வன்சியோட 16GBக்கான ரேம் சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. பட் ஆனால் LPDDR5க்கான ரேம் டைப் Snapdragon 870 தான் இங்கே இருக்குது. அப்படியே ஸ்டோரேஜ் சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்புக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டு சிப்புமே மேக்ஸிமம் UFS 3.1 வரைக்கும் நமக்கு ஸ்டோரேஜ் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் லேட்டஸ்டான UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் ரெண்டு சிப்லையுமே நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அடுத்து கேமரா சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 870 பொறுத்த வரைக்கும் இங்கே டுவல் கேமராவுக்கான சப்போர்ட் தான். டுவல் ISP 25+25 மெகாபிக்சலுக்கான டுவல் கேமரா சப்போர்ட் பண்ணுறாங்க. சிங்கிள் கேமராவில் 64 மெகாபிக்சல் வரைக்கும் MFN அண்ட் ZSLக்கான சப்போர்ட் இருக்குது. மேக்ஸிமம் 200 மெகாபிக்சலுக்கான கேமரா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே Dimensity 1300 இங்கேயுமே டுவல் கேமராவுக்கான சப்போர்ட் தான். டுவல் கேமராவில் 32 மெகாபிக்சல் + 16 மெகாபிக்சலுக்கான கேமரா சப்போர்ட் பண்ணுறாங்க. சிங்கிள் கேமராவில் மேக்ஸிமம் 200 மெகாபிக்சல் வரைக்கும் கேமரா சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் சிங்கிள் கேமரா மேக்ஸிமம் ரெண்டுலையுமே சேமாக இருக்குது. பட் டுவல் கேமராவுக்கான சப்போர்ட் இங்கே Dimensityல Snapdragon விட கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படியே வீடியோ ரெக்கார்டிங்கான ரெசல்யூஷன் அப்படின்னு வரும்போது இங்கே Snapdragon 870 மேக்ஸிமம் 8Kல நம்மளால வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 8K ரெசல்யூஷனுக்கான வீடியோஸ் 30 fps க்கான ஃப்ரேம் ரேட்டோட சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் 4K ரெசல்யூஷன் 120 fps-லையும் 1080 பிக்சல் 240 fps-லையும் 720 பிக்சல் 480 fps-க்கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் Snapdragon 870 சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே MediaTek Dimensity 1300 பார்த்தோம்னா இங்கே மேக்ஸிமம் 4K வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்கு. 4K 60 fps-ல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். இது போக 1080 பிக்சல் 120 fps-லையும் 720 பிக்சல் 240 fps-லையும் மேக்ஸிமம் Dimensity 1300 ரெக்கார்ட் பண்ண முடியும். அந்த வகையில் வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன் கண்டிப்பாக அன்டவுட்டபிளி Snapdragon 870 தான் கிளியரான வின்னர். அடுத்து டிஸ்பிளே சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 870 மேக்ஸிமம் 4K டிஸ்பிளே சப்போர்ட் பண்ணுறாங்க. 4K டிஸ்பிளே 60 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் QHD + ரெசல்யூஷனுக்கான 2K டிஸ்பிளே 144 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படியே Dimensity 1300 பார்த்தோம்னா இங்கே மேக்ஸிமம் Full HD + ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே சப்போர்ட் தான். 168 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட்டோட இங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்கும்போது இங்கே Dimensityல கொஞ்சம் பெட்டராக 168 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. பட் ஆனால் டிஸ்பிளே ரெசல்யூஷன் வரும்போது கண்டிப்பாக Snapdragon தான் கிளியரான வின்னர். ஏன்னா 4K 2K அண்ட் Full HD + எல்லா டிஸ்பிளே ரெசல்யூஷன் சப்போர்ட்டும் Snapdragonல இருக்கு. அடுத்து இன்டர்நெட் மோடம்க்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்புமே 5G சிப் தான். அந்த வகையில் 5G மோடம் தான். அதில் Snapdragon 870 Snapdragon X55 அப்படின்ற இந்த ஒரு 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மோடமில் மேக்ஸிமம் டவுன்லோட் ஸ்பீடுக்கான கெப்பாசிட்டி 7.5 Gbps அண்ட் அப்லோட் ஸ்பீடுக்கான கெப்பாசிட்டி 3 Gbps அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே Dimensity 1300 பார்த்தோம்னா இங்கே 5G இன்டகிரேட்டட் சப் 6 GHz மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் டவுன்லோட் ஸ்பீட் 4.7 Gbps வரைக்கும் இருக்கும் அண்ட் அப்லோட் ஸ்பீட் 2.5 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் டவுன்லோட் ஸ்பீட் வச்சு பார்க்கும்போதே கிளியராக தெரியுது Snapdragon 870 5G மோடம் தான் இங்கே வின்னர்.
நெக்ஸ்ட் சிபியூக்குள்ளே போயிடுவோம். அதில் ஃபர்ஸ்ட் சிபியூடைய ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்னு பார்க்கும்போது இங்கே Snapdragon 870 7 நானோமீட்டர் சைஸில் இந்த சிப்பை ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் Dimensity 1300 6 நானோமீட்டர் சைஸில் இந்த சிப்பை ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ரெண்டு சிப்புமே 64 பிட்கான ஆக்டோகோர் ப்ராசஸர் இருக்கக்கூடிய ஒரு சிப் தான். அந்த வகையில் இங்கே சிபியூ ஃபேப்ரிகேஷன் பார்க்கும்போது Dimensity லேட்டஸ்டான சிப்பாக இருக்கிறதுனால 6 நானோமீட்டரில் கொஞ்சம் பெட்டராகவே ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் Dimensity 1300 கொஞ்சம் இன்னும் எஃபிஷியண்டான ஒரு சிப்பாக நமக்கு இருக்கும். மற்றபடி இந்த ரெண்டு சிப்பு CPU ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே Snapdragon 870 இங்கே 64 பிட்கான ஆக்டோகோர் அந்த 8 கோரை இவங்க 3 ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 3 CPU கோரும் ARM வெர்ஷன் 8க்கு கீழே தான் வருது. அதில் ஒரு Cortex A77 கான கோர் 3.3 GHz கான கிளாக் ஸ்பீடையும் 3 Cortex A77 கான கோர் 2.4 GHz கான கிளாக் ஸ்பீடையும் 4 Cortex A55 கான கோர் 1.8 GHz கான கிளாக் ஸ்பீடையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கோர் எல்லாம் Cryo 585 கான இந்த ஒரு CPU பேஸ் பண்ணி தான் இருக்குது. அண்ட் Dimensity 1300 இவங்களுமே ஆக்டோகோர் தான் 8 கோர் அந்த 8 கோரை இவங்களுமே 3 தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதில் இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு Cortex A78 கான கோர் 3 GHz கான கிளாக் ஸ்பீடையும் இன்னொரு 3 Cortex A78 கான கோர் 2.6 GHz கான கிளாக் ஸ்பீடையும் கடைசியாக ஒரு 4 Cortex A55 கான கோர் 2 GHz கான கிளாக் ஸ்பீடையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களுடைய இந்த CPU ஆர்கிடெக்சரும் ARM வெர்ஷன் 8க்கு கீழே தான் வருது. அந்த வகையில் ரெண்டுமே ARM வெர்ஷன் 8க்கு கீழே வரக்கூடிய CPU தான் அப்படின்னாலும் Cortex A78 கான கொஞ்சம் லேட்டஸ்டான கோர் Dimensity 1300 இங்கே நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டா Snapdragon 870 கிளாக் ஸ்பீடை இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே ஆன் பேப்பரை வச்சு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு சிப்புமே ஒரு நல்ல டஃப் காம்படிட்டிவான ஒரு சிப் தான். அதுக்கு ஏற்ற மாதிரியான CPU ஆர்கிடெக்சர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே ஈக்குவலி குட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு கொடுக்கணும். பட் ஆனால் ரியல் டைமில் மார்க்கெட்டில் இந்த ரெண்டு சிப்போட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்ததுல Snapdragon 870 MediaTek Dimensity 1300 விட கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸை தான் நமக்கு கொடுக்குது. அந்த வகையில் CPU இங்கே நான் Snapdragon 870 தான் வின்னராக சூஸ் பண்ணுறேன். அதுவே ஜிபியூன்னு பார்த்தோம்னா இங்கே Snapdragon 870 Adreno 650 அப்படின்ற இந்த ஜிபியூ யூஸ் பண்ணியிருக்காங்க. Dimensity 1300 ARM Mali G77MC9 அப்படின்ற இந்த ஜிபியூ யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஜிபியுமே 7 நானோமீட்டர் சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஜிபியூ தான். அண்ட் ஜிபியூடைய ஸ்கோர்னு பார்க்கும்போது Snapdragon 870க்கு 2.4 லேக்கான ஸ்கோர் வந்திருக்கு. அண்ட் Dimensity 1300க்கு 2 லேக்கான ஜிபியூ ஸ்கோர் வந்திருக்கு. அந்த வகையில் ஜிபியூ பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக Snapdragon 870 Dimensity 1300 விட இன்னும் பெட்டராக கிராஃபிக்கல் அண்ட் கேமிங் பர்ஃபார்மன்ஸை நமக்கு ரெண்டரிங் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்கோருக்கு வந்துடும். அதில் ஃபர்ஸ்ட் Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர்னு பார்க்கும்போது Snapdragon 870க்கு அப்ராக்சிமேட்டாக 7 லேக்கான ஒரு Antutu ஸ்கோர் ரீச் பண்ணியிருக்கு. அண்ட் Dimensity 1300க்கு அப்ராக்சிமேட்டாக 6.6 லேக்கான Antutu ஸ்கோர் ரீச் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கு. அந்த வகையில் Antutu ஸ்கோர் Snapdragon 870 தான் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கு. அதுவே கீக் பெஞ்ச் ஸ்கோர்னு பார்க்கும்போது இங்கே Snapdragon 870க்கு சிங்கிள் கோர் 1053 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோர் 3526 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. அண்ட் Dimensity 1300க்கு சிங்கிள் கோர் 953 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோர் 3193 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. அந்த வகையில் கீக் பெஞ்ச் ஸ்கோரும் இங்கே Snapdragon 870க்கு தான் நமக்கு பெட்டராக வந்திருக்கு. ஸோ ஓவரால் இப்போ இந்த ரெண்டு சிப்செட்டில் இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக கம்பேர் பண்ணி பார்த்ததுல இருந்து என்னதான் இங்கே Dimensity 1300 கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இந்த வருஷம் லான்ச் ஆன சிப்செட்டாக இருந்தாலும் Snapdragon 870 போன வருஷம் லான்ச் ஆன கொஞ்சம் பழைய சிப்செட்டாக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய நிறைய சப்போர்ட்ஸ் ஆகட்டும் இல்லை CPU GPUடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே Snapdragon 870 Dimensity 1300 விட கொஞ்சம் ஃபார் அஹெடான கொஞ்சம் பெட்டரான ஒரு சிப்செட்டாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இங்கே இந்த ரெண்டு சிப்செட்டில் எது வின்னர்னு கேட்டிங்கன்னா நான் இங்கே Snapdragon 870 தான் கிளியரான வின்னராக சூஸ் பண்ணுவேன். பட் அதே Snapdragon 870க்கு ஈக்குவலி டஃப் காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த Dimensity 1300 அப்படின்ற சிப்செட்டும். பட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஒரு சில சப்போர்ட்ஸ் மட்டும் Snapdragon 870 விட கொஞ்சம் கம்மியாக இந்த Dimensity 1300 இருக்கு. அவ்வளோதான். மற்றபடி இதுவுமே ஒரு ஈக்குவலி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் அப்படின்றத தெரிஞ்சுங்க. மற்றபடி இந்த வீடியோவில் இந்த ரெண்டு சிப்செட்டை நம்ம டீட்டெயில்டாக கம்பேர் பண்ணதுல இருந்து இந்த ரெண்டு சிப்செட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Snapdragon 870 Dimensity 1300 நீங்கள் எந்த சிப்செட்டோட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.